உங்கள் பொண்ணை நல்ல ஒரு வீட்டில் போய் அவளை நான் சந்தோஷமாக வாழ வைக்கத்தான் போகிறேன். வானதி இருந்துட்டு பாண்டிக்கிட்ட போயிட்டு, நான் பிஸ்னஸ் பண்ணுறது சரியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடி மறுபடியும் ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கேட்கவும், இல்லைடா அந்த கரண்ட்டு பில்லு 2000க்கு வந்துடுச்சு தெரியுமா, அதுக்கப்புறம் ஓனருக்கு ஃபோன் பண்ணி 2000 வந்திருக்கேனே அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவருக்கு ஏண்டி ஃபோன் பண்ணேன், அவர் தானே முக்கால்வாசி நாள் எடுத்து நடத்தினார், நான் இப்போ தானே எடுத்திருக்கேன், அதனால் எப்படி அவ்வளோ பில்லும் நான் கட்ட முடியும், அதனால் அவரே சொல்லிட்டாரு, நான் முக்கால்வாசி பணத்தை நான் கட்டிடுறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதான் அவரே கட்டுறேன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் என்னடி, இல்லை நம்ம முதலீடு போட்ட எந்த பணமே எனக்கு இன்னும் வந்து சேரவே இல்லை, அதே மாதிரி பெருசாக லாபமும் நான் பார்க்கவே இல்லை, வாங்குகிற பொருள் விற்கிறதுக்கே சரியாக போயிடுது, இதில் எங்கேருந்து லாபத்தை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து புலம்பிட்டுருக்காங்க. இந்த கடைக்கு நான் 3 லட்ச ரூபா போட்டிருக்கேன், ஆனால் இன்ன வரைக்குமே ஒரு பைசா கூட லாபம் எடுத்தது கிடையாது, நஷ்டம்தான் ஆகுதே தவிர லாபம் வரவே இல்லை, லாபம் எடுக்கிறதுக்கு 1 வருஷமாவது ஆகும். என்ன பாண்டி சொல்கிற, 1 வருஷம் ஆகுமா, 1 வருஷம் ஆகுனா என் அம்மா கொடுத்த நகைக்கு நான் வட்டி கட்டணும், அந்த கடைக்கு வாடகை பணம் கட்டணும், செல்வத்துக்கு சம்பளம் கொடுக்கணும், இப்படி ஏகப்பட்ட செலவு இருக்குது, 1 வருஷத்தில் எப்படி என்னால் அவ்வளோத்தையும் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாத்துலேயும் லாப நஷ்டம்னு ஒன்று இருக்க தான் செய்யுது, அதுக்காக நம்ம ஓஞ்சு போய் உட்காந்துடக்கூடாது, எந்திரிச்சு நடக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பசிக்கு தானே சொன்னல, வா கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு. வானதி அந்த கடை வேண்டாம், 2 தெருவு தள்ளி ஒரு பரோட்டா கடை இருக்குது, அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வானதியை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. பாண்டி இருந்துட்டு பல்லவன் இருந்துட்டு இந்த கதை சூப்பராக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 10 ஸ்டெப்பு பேக் வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்னாச்சு, நானும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், உன் முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா, வானத்தையை பற்றி தான் யோசிக்கிறேன், நாங்களே வானத்தையை பற்றி தான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பாண்டி, அவங்க கடை எப்படி ரன் ஆகுது, வானத்தையை சமாளிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல ஏதோ சமாளிக்கிறா, ஆனால் பெருசாக லாபம் எடுக்க முடியலன்னு கஷ்டப்பட்டுட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ தான்டா கடை எடுக்க ஆரம்பிச்சிருக்கா, அதுக்குள்ளே லாபம் பார்க்கணுன்னு ஆசை வந்துடுச்சா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தாண்டா முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் நானும் அவளுக்கு சொல்லி புரிய வச்சுருக்கேன், ஆனால் இருந்தாலையும் அவள் மேலேருந்து வந்துடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பொண்ணுங்களாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்கல்ல, ஒன்று நினச்சா அதை முடிக்கணும்னு நினைப்பாங்க. ஏன் நம்ம நிலாவை கூட எடுத்துக்கோ, அது சென்னைக்காக வந்தது, வேலை தேடி வேலையிலையும் கஷ்டப்பட்டு இப்போ தனியாக பிஸ்னஸும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பசங்க நாம் அப்படி இல்லை, ஐயோ இது இப்படி ஆடிச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதிலே கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு இருப்போம்ல, ஆனால் பொண்ணுங்கள்லாம் மேலே மேலே அடுத்தடுத்து எல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் இன்னும் கொஞ்சம் நாளில் வேலைக்கு போக போகிறேன், உங்களை எல்லாரையும் சைலன்ஸ் வச்ச காரில் கூட்டிகிட்டு போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக நம்ம நடேசன் வராரு. நடேசன் வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு, நில்லுங்க ஒரு நிமிஷம், நிலாவோட அப்பா கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் என்னடா சொன்னேன், ஐ லவ் யூன்னு சொன்னேன்டா அவர்கிட்ட, ஐ லவ் யூன்னு சொன்னீங்க, வீட்டில் டிவி வாங்குகிற காசை எல்லோரும் சேர்த்து வச்சு பட்ஜெட் போட்டு வாங்க வச்சுருந்த காசை எடுத்துகிட்டு போய் டிவி கட்டியிருக்கீங்க, என் பொண்ணு இந்த வீட்டில் எப்படி சந்தோஷமாக வாழ்வான்னு அவர் நின்று கேட்டுட்டு போகிறாருன்னு, வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாப்பா, ஏன்ப்பா இப்படி வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கீங்க, அவர் வந்து ஒரு அரை மணி நேரம் கூட சரியாக இல்லை, அதுக்குள்ளே வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லுவீங்களா, ஏற்கனவே அந்த வீட்டில் அவங்க பொண்ணு எப்படி வாழ்வாங்கன்னு அவங்க எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நீங்களும் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குப்பா நீங்கள் பண்ணுறது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிடிச்சி நடேசனை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நடேசன் இருந்துட்டு நீங்கள் எல்லாரும் என் மனசுக்குள்ளே பொந்துக்கோங்க, பொந்துக்கிட்டு அப்புறமா நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லி முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவர் பேசினது எனக்கும் ரொம்ப தப்புன்னு தான் படுது, ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு நம்ம நிலாவும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம நிலா இருந்துட்டு எல்லாரும் போனதுக்கப்புறமா அவருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமா நீயும் உன்னோட கடமைக்கு இங்கே எல்லாத்தையும் ஒரு போர்டு போட்டு எழுதி வை. யார்கிட்ட என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கூடாதுன்னு எல்லாமே சொல்லிக் கொடு. அதே இந்த நடேசன் எப்படி இருந்தால் தெரியுமா, ஆனால் இப்போ என்ன பேசுறதுனே தெரியாமல் நடபோடமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. நிலா எதுவுமே பேசாமல் ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே சோழன் இருந்துட்டு செம கடுப்பில் இருக்காரு. நிலா இருந்துட்டு அங்கே இருந்த ஏசி சரியாக காற்று வரலன்னு சொன்னதுக்காக இப்போ இப்படி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சோழன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சு, இன்னும் அந்த விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்கள் அப்பா பண்ணது எனக்கும் கொஞ்சம் கோவம் தான் வருது. ஆனால் என்ன பண்ணுறது, அவர் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ பேசிட்டாரு. என் அப்பாவும் கோயில் கூட்டிகிட்டு போயிட்டு நீ பேசின மாதிரி அவரும் தான் பேசினார். விடுப்பா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. எனக்கு தேவை இந்த டிவியோ இந்த பொருளோ கிடையாது. நம்ம எல்லோரும் ஜாலியாக உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்றோங்கல்ல, அந்த சந்தோஷமே எனக்கு போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் அவ்வளோ பெரிய வீடு இருக்குது. வீட்டில் தேவையான எல்லா பொருளும் இருக்குது. ஆனால் ஒருத்தர் மூஞ்சிலையாவது சந்தோஷம்னு ஒன்று இருக்கா? கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சோழனுக்கு எடுத்தபடி புரியும்படி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நிலா தூங்குனதுக்கப்புறமா சோழன் இருந்துட்டு மனோகருக்கு ஃபோன் பண்ணி நானாக ஒரு தனியாக வீடு எடுத்து அதுக்கு ரெண்ட்டும் கொடுத்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி போட்டு உங்களை வீட்டுக்கு பால் காய்ச்ச கூப்பிட்றேன், வந்து சேருங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நீ இது எல்லாத்தையும் பண்ண போறியா? காமெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கடுத்து தான் சோழன் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் பாண்டியை கூட்டிகிட்டு ஒரு வீடு வீடாக தேடிட்டு இருக்காங்க. அப்போ டோல் போட்ட ஒரு வீடு இருக்குது. போயிட்டு விசாரிக்கிறாங்க. 25,000 ரூபாய் வாடகைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு உடனே சோழனும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நீ என்னப்பா வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கார் டிரைவராக இருக்கேன், உனக்கெல்லாம் வீடு தர முடியாது, 25,000 ரூபாய் வாடகை, அதெல்லாம் உன்னால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.